Karupannaswamy Rock and Jain Sculptures, Uttamapalayam, Theni. It is under the Archaeological Survey of India number MD 43 dated 7th February 1923. உத்தமபாளையம் திருக்குணகிரி சமண அறமலை பள்ளி உத்தமபாளையத்திலிருந்து கம்பம் செல்லுகிற சாலையிலே சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவிலே அமைந்திருக்கிறது இந்த திருக்குணகிரி அறமலை பள்ளி. 1200 ஆண்டுகளுக்கு முற்பட்டு இந்த சமண அறமலை பள்ளி குறித்த வரலாற்று செய்திகள் கல்வெட்டுகளாக இங்கே காணப்படுகின்றன. மொட்டமலை, சமணர் மலை, கருப்பண்ணசாமி மலை என்று உள்ளூர் மக்களாலே இந்த அறமலை பள்ளி அழைக்கப்படுகின்றது. மலை அமைந்திருக்கிற இடத்திற்கு குடியிருப்புகள் நிறைந்த பகுதி வழியாக சிறிது தூரம் கடந்து செல்ல வேண்டியிருக்கும். குடியிருப்பு பகுதியினுடைய கடைக்கோடி பகுதியிலே கருப்பண்ணசாமி கோயில், கோயிலுக்கு பின்னாலே இருக்கக்கூடிய சிறு குன்றிலே கருப்பண்ணசாமி கோயிலை அடுத்தவாறு சமண மலைக்கு செல்லுகிற வழிகாட்டி பலகையை தாண்டி நாம் இந்த அறமலை பள்ளியை அடையலாம். சிறிய மலைக்குன்று அழகாக நின்று கொண்டிருக்கிறது. இந்த குன்றுக்கு திருக்குணகிரி மலை என்பதை அறிந்து இந்த மலை பகுதியை ஒட்டியவாறு ஒரு கல் மண்டபம் காணப்படுகிறது. இந்த கல் மண்டபத்தை உருவாக்கியவர் உத்தமபாளையம் பேரூராட்சியினுடைய முன்னாள் பேரூராட்சி மன்ற தலைவராக இருந்து வாழ்நாளினுடைய பெரும் பகுதி அவர் இஸ்லாமியராக இருந்தாலும் புலால் உணவை மறுத்தவராக வாழ்ந்த அற்புதமான மனிதர். அறவழி காட்டிய பாதையிலேயே தன்னுடைய வாழ்க்கையை நடத்திய திருமிகு இஸ்மாயில் நயினார் என்பவரால் இந்த மலை பள்ளியிலே அதை ஒட்டிய அற்புதமான கல் மண்டபம் உருவாக்கப்பட்டிருப்பது போற்றுதலுக்குரிய ஒரு செய்தி. ஒரு 60-65 ஆண்டு காலத்திற்கு முன்னாலே இந்த அறப்பணி நடத்தப்பட்டிருக்கிறது. மதுரை மாவட்டத்திற்கு நீங்கள் அடுத்து இங்குதான் 1200 ஆண்டுகளுக்கு முற்பட்ட வரலாற்றை கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமண அறமலை பள்ளியை நாம் காண முடியும். தேனி மாவட்டத்தினுடைய சமண அறமலை பள்ளிகளிலே மட்டுமின்றி தமிழகத்தினுடைய மிக தொன்மையான சமண அறமலை பள்ளியாக இந்த திருக்குணகிரி மலை இருந்து கொண்டிருக்கிறது. இந்த மலையினுடைய புடைப்பு சிற்பங்களிலே பல தீர்த்தங்கர்களுடைய திருமேனிகள், பார்ஸ்வநாதர் மற்றும் பல தீர்த்தங்கருடைய திருமேனிகள் இருந்து கொண்டிருக்கின்றன. வெண்சாமரம் வீசுகிற இயக்கிகள், மகாவீரருடைய திருவுருவங்கள், பல்வேறு சமண தீர்த்தங்கருடைய திருவுருவங்கள் என்று 19 திருவுருவங்கள் காணப்படுகின்றன. இங்கே பார்ஸ்வநாதர் சிற்பம் மட்டும் 8 சிற்பங்களும், பிற தீர்த்தங்கருடைய சிற்பங்களாக 11 சிற்பங்களும் இருந்து கொண்டிருக்கின்றன. பல கல்வெட்டுகள் அதை செய்வித்தவர்களுடைய பெயரை சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த அறமலை பள்ளி உண்மையிலே தவம் நோற்ற அந்த துறவியர்கள் அறவழி பாதையிலே உள்ளூர் மக்களுக்கு கல்வியை அவர்கள் போதித்திருக்கிற செய்திகள் இன்றைக்கும் அழியாத சிற்பங்கள், வரலாற்று தடயங்களாக இருந்து கொண்டிருக்கின்றன. புகழ்மிக்க இந்த சமணத்தலம் இன்று கேட்பாரற்ற நிலையிலே இருந்து கொண்டிருப்பது மெத்த வருத்தத்திற்குரிய செய்தி. இந்த தலத்தினுடைய வரலாற்று பகுதி பெருமையை முதலில் இந்த ஊரிலே வாழுகிற மக்கள் அறிந்து கொண்டால்தான் அந்த பகுதி பாதுகாக்கப்படுவதற்கு பெரும் துணையாக இருக்கும். ஆகவே இந்த மலைக்கு அடிக்கடி வாய்ப்பு கிடைக்கிற பொழுதெல்லாம் சென்று தரிசிக்கிற பேரினை நாம் பெறுவதோடு உள்ளூர் மக்களையும் அழைத்து சென்று அவர்களுக்கும் இது குறித்த செய்தியை விளக்குவதன் வழியாக தொன்மையான இந்த திருக்குணகிரி அறமலை பள்ளி போற்றி பாதுகாக்கப்படும் என்பதுதான் உண்மையான நிலை. Uttamapalayam, Theni Mavatam. Uttamapalayam is renowned for bas-relief sculptures carved on the hill called
Karuppannasamy Kundram. This place is about 120 kilometers far from Madurai in southwest direction. This place lies in the vicinity of the Theni district. This hillock has 19 beautifully carved Jain Tirthankara images in the Kayasarga and Padmasana posture. This marvelous panel is protected by a mandapam built by Archaeological Survey of India. These images related to the 9th century AD. There are several inscriptions found in Tamil and Vatteluttu script. Above and below the sculptures which mention the authorship to Achanandi, Aristanemi Periyar. Aristanemi Periyar was the people of Ashtobhavasigal. These sculptures has also traces of paintings, but these are all obliterated now. Ancient Mahavira sculpture found in cave near Theni district. An abandoned sculpture of Mahavira has been found inside a cave at Sundararajapuram, a village 10 kilometers from Andipatti in Theni district. It was Paranjodi Pandian, a heritage enthusiast, who first noticed the sculptures inside the cave. The 3 feet tall idol on the panel was lying neglected, covered in a thick blanket of grass and bushes. Locals, however, believed it was an idol of Buddha. After clearing the surroundings, Pandian noticed that it was not Buddha but a rare sculpture of Mahavira, the 24th last Tirthankara of Jainism. I practice Jain Buddhism and I am also interested in Jainism. I visited Sundararajapuram after my friends told me about the Buddha idol that was lying neglected inside a cave. When I entered the cave, I found it was an idol of Mahavira, not Buddha. He said the features show that the sculpture belongs to 9th century AD. It is done with great precision. It is a rare piece of an art and it should be preserved, said K. Ajidas, a Jain scholar based in Chennai. Many sculptures of Jain Tirthankara found across Tamil Nadu are lying neglected with the initiative of the heritage enthusiasts. Some of them are now being protected. We will be writing to the State of Archaeological Department to mark the sculptures and the site. If it remains unrecovered, there are changes of vandalism, Pandian said. It came in the news of Times of India, Tamil Nadu, October 3rd, 2015 by Saju.